பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின்ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. பழியை தூக்கி விஜய் மீது போடுகிற முயற்சி யார் செய்தாலும் அது வெற்றி பெறாது. உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். விஜய் எதற்காக அந்த இதுல வரணும், பிக்சர்ல வரணும், எனக்கு புரியல. நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? போலீஸ் என்ன முயற்சி எடுத்தது? விசாரணை ஆணையம் முன்னாடி தெரிவிக்கணும். அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீது பலருக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அந்த ஆணையம் பற்றி அறிக்கை வெளியிடும் போது என்னென்ன அம்சங்களை விசாரிப்பார், டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்ன என்பதையே வெளியிடாமல் வெறும் சும்மா கமிஷன் என்று இந்த அரசாங்கம் போட்டது. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கேட்டிருப்பதை போல சிபிஐ விசாரணை நியமிக்கப்பட்டால் தான் உண்மை, முழு உண்மை வெளியே வரும். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் கொண்டு வர முயற்சியா இல்ல நெருங்கிட்டு இருக்காங்களா? எப்படி விஜய் கட்சியை முடக்கலாம் என்று திமுக அரசு கருதுகிறதோ என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். நிச்சயமாக அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட நான் பார்க்கிறேன். ஆட்சியின் போக்கும் அப்படித்தான் இருக்கிறது. விஜய் வளர்ந்து வருகிறார், இதை வளரவிடக் கூடாது என்று திமுக கருதுகிறதோ என்ற சந்தேகம் வலுவாக ஏற்படுகிறது. அவருக்கு விதிக்கிற தடைகள், அவரை பற்றி கட்டவிழ்த்து விடப்படுகிற பிரச்சாரங்கள், அவதூறு பிரச்சாரங்கள். விஜய் அதிமுக கூட இணையராக இருக்கும்போது அதிமுக தாண்டி விஜய் வளர்ந்து போவார், 2000 கட்சியா வருவார், அவங்களுக்கு அந்த இது இல்ல, அது நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தீர்கள் என்றால் வலிமையான எதிரியை வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணி அவசியம் என்பதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற திமுக ஆதரவாளர்கள் என்ன செய்கிறார்கள்? விஜய் வளர்ந்து வருகிற சக்தி, அதை நொறுக்க வேண்டும். அதே போல் அவருடைய தனிநபர் இமேஜ், அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும், தனிப்பட்ட முறையிலும் தாக்க வேண்டும் என்று இறங்கிவிட்டார்கள். அவர்கள் எல்லாம் யார்? திமுக பக்கம் நிற்பவர்கள், திரு ஸ்டாலின் அவர்களை தூக்கி பிடிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விஜய்க்கு எதிராக ஒன்று சேரும் போது திமுகவை வீழ்த்துவேன், அதற்காக நான் யாருடன் வேண்டுமானாலும் சேருவேன் என்ற விஜய் முடிவெடுத்தால் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அந்த கரூர் துயரம், இதற்கப்புறம் நிறைய கட்சிகள் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் அவர்கள் மேலே. அவங்களும் தலைமறைவாக தான் இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. இதற்கு தீர்வு என்ன, சொல்யூஷன் என்னவா இருக்க போகுது சார்? விஜய் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தாவேகா நிர்வாகிகளாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திக்க வேண்டும், சந்தித்திருக்க வேண்டும். அதாவது திரு விஜய் அவர்கள் அடுத்த ஓரிரு நாட்கள் அங்கே போக முடியாது. ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. மருத்துவமனையில் இருப்பவர்கள் அல்லது அந்த ஊரில் அவருக்கே கூட ஏற்பட்ட அதிர்ச்சி, இவையெல்லாம் காரணமாக கூறப்பட்டாலும் அதற்காக ஒரு வாரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒருவேளை காவல்துறையினுடைய அனுமதியை முறையாக பெற்று கோர்ட் வழியாக பெற்று போகலாம் என்று நினைத்திருக்கலாம். அப்படி நினைப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருடைய கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், நீங்கள் அன்றைக்கு இரவே கூட சம்பவம் நடந்த பிறகு போயிருக்க வேண்டும், அல்லது அடுத்த நாள் போய் பார்க்க வேண்டும். எல்லா கட்சியும் போயிருக்கிறார்கள், இவர்கள் கட்சி நிர்வாகிகள் போகவில்லை என்பது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயம் அந்த விமர்சனத்தில் குறை காண்பதற்கு இடமில்லை. இப்போது ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் தரப்பில் 1-2 பேர் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தமிழக போலீஸ் இறங்கி இருக்கிறது. அது நீதிமன்றத்தில் அவ்வாறான கைதுகள் மீது என்ன கருத்துக்கள் வரப்போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவர்கள் முன்ஜாமீன் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய விசாரணை ஆணையத்தின் மீது பெரும்பாலானவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால் பலர் திமுகவுக்கு வேண்டியவர்களெல்லாம் விஜயே திரும்ப திரும்ப விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை, இடதுசாரிகளும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சிந்திக்கக்கூடியவர்களும் அந்த அறிக்கையில் நடுநிலை தவறி ஒரு சார்பில் குற்றம் சாட்டுவதைப் போல ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது என்பது கேலிக்குரியது. அந்த விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் 6வது நிகழ்ச்சியில் இந்த துயர சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. வேறு ஒரு நிகழ்ச்சிகளில் சிலர் காயம்பட்டார்கள் அல்லது மயக்கமுற்றார்கள் என்று வந்ததே தவிர பெரும் துயரம் என்பது கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்தான். ஆனால் முதல்
அவர் பயணம் தொடங்கிய இடத்திலிருந்து திருச்சியில் தொடங்கி அதன் பிறகு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துக்கு போனார். அதன் பிறகு இங்கே வராரு, நாமக்கல் வந்துட்டு இங்கே வராரு. ஒவ்வொரு இடத்திலும் கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று பார்த்த நிலையில் காவல்துறை இங்கே மிக விரிவான ஏற்பாடுகளை ஏன் செய்யவில்லை என்பது ஒரு கேள்வி. அவர் கேட்ட இடத்தை ஏன் கொடுக்கவில்லை, கரண்ட் எப்படி கட்டானது, சரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரிடம் போனார்கள் என்றால் அவர்களை ஏன் முன்கூட்டியே ப்ரிவென்ட் செய்யவில்லை, எந்த பாயிண்டில் அவர் பேச போகிறாரோ அங்கே போலீஸ் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, மற்ற இடத்துல போட்டு பிரயோஜனம் இல்லை, வேற எங்கேயோ தள்ளி போட்டு பிரயோஜனம் இல்லை. எங்கே பேச போகிறாரோ அங்கே ஒரு 200-300 போலீஸ் சுற்றி இருக்கிறோம். இல்லை அது ஏன் அப்படி இல்லை? எடப்பாடி அவர்கள் போட்ட மீட்டிங்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு அடுத்து விஜய் போடுறாரு, இதுக்கு மட்டும்தான் பிரச்சனை. திரு விஜய் அவர்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அதிக கூட்டம் வரும் என்பதை விசேஷ அறிவு கொண்டு யோசிக்க வேண்டியதில்லை. தானாகவே பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் எப்படி வருகிறது என்று. ஆகவே இதற்கு மிக அதிகமான கூட்டம் வரும். அவர்கள் சொன்னதைத்தான் நாங்கள் நம்பினோம் என்று போலீஸ் சொன்னால் பொறுப்பற்ற பேச்சு, போலீஸுடைய பேச்சு. பொறுப்பான போலீஸாக இருந்தால், நுண்ணறிவு பிரிவு பயன்படுத்தி இருந்தால் கணித்திருக்க வேண்டும். இந்த இடத்து பிரச்சனைக்குரிய இடம், இந்த கூட்டத்தை தாங்காது, அந்த சென்ஸ் இருந்திருக்க வேண்டாமா போலீஸுக்கு? ஆகவே போலீஸ் தரப்பில் பெரும் தோல்வி, போலீஸ் செயலிழந்து விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதற்காக அவர்கள் தயார் நிலையில் இல்லை. என்ன காரணம்? ஏன் இதை விட பெரிய இடம் கொடுக்கவில்லை? அந்த கேள்வியும் இருக்கிறது. ஏன் தடியடி நடத்தப்பட்டது? இவையெல்லாம் விசாரணையில் தான் வெளிவர வேண்டும். இதை பற்றியெல்லாம் அந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற வகையில் அறிக்கை வெளியிட்ட எழுத்தாளர்களுக்கு தெரியவில்லை போல் இருக்கிறது. அவர்கள் ஒரு சார்பில் தான் பார்ப்பார்கள் போல் இருக்கிறது. விஜய் தரப்பில் ஏற்பட்ட தாமதம், விஜய் தரப்பு நிர்வாகிகள் கொஞ்சம் காவல்துறையோடு ஒத்துழைத்து ஏற்பாடுகளை செய்யாதது, இவையெல்லாம் குற்றம், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் காவல்துறைக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது, ஒரு கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டியது, எதிர்க்கட்சியாக இருந்தால் கூடுதலாக பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு வேலை செய்வதற்கு மட்டும் காவல்துறை கிடையாது. எதிர்க்கட்சி, அதுவும் பெரும் கூட்டம் வருகிற கட்சி என்றால் அங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் விசாரணை கமிஷனை அமைத்து விட்டு கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு 2 ஐஏஎஸும் ஐபிஎஸும் பேட்டி அளிக்கிறார்கள். எப்படி அளிக்கலாம்? அப்போ விசாரணை ஆணையத்தினுடைய போக்கில் நீங்கள் குறுக்கிடுகிறீர்கள் என்ற அர்த்தம். விசாரணையை திசை திருப்ப முயற்சிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அது பொறுப்பற்ற செயல் என்று நான் கண்டிக்கிறேன். ஆகவே விசாரணை ஆணையத்தின் மூலம் முழு உண்மைகள் வெளிவருமா என்று ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கிறது. ஆளுங்கட்சியிடம் ஒரு பதற்றம் தெரிகிறது. அதே போல ஆளுங்கட்சிக்கு ஒட்டு ஊதுகிற வகையில் சில பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சில பேர் அறிக்கை வெளியிடுகிறார்கள். ஆகவே பழியை தூக்கி விஜய் மீது போட வேண்டும் என்ற அவசரம்தான் பலரது செயல்பாடுகளில் இருக்கிறதே தவிர உண்மை வெளியே வர வேண்டும். ஏன் இந்த துயரம் நிகழ்ந்தது, எதிர்காலத்தில் இதை எப்படி தவிர்ப்பது என்கிற யோசனையோடு, நடுநிலையோடு, நிதானத்தோடு செயல்படுவதாக சிலரது பேச்சுக்களும் அறிக்கைகளும் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ ஸ்டாலின் சார் தான் சொல்லியிருக்காருல்ல, உண்மை வெளியே வரணும், இதை வச்சு அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் இங்கே அரசியல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு இதை வச்சு. ஆமாம், உண்மை வெளிவர வேண்டும், அரசியல் செய்யக்கூடாது என்கிற முதலமைச்சரின் கருத்தை வரவேற்கிறேன். அந்த உபதேசத்தை உங்கள் அதிகாரிகளுக்கும் செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கும் தெரிவியுங்கள், ஆர் ஆசா போன்றவர்களுக்கு தெரிவியுங்கள். அண்ணா, உண்மை வெளியே வர வேண்டும், அரசியல் செய்ய வேண்டாம், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி ஒரு சிரிப்பை வரவழைக்கிற ஒரு பேட்டியை அளிக்கிறார். அவர் சொல்லுகிறார், விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பை எடுத்து அடித்தார்களாம். யாராவது விஜய் ரசிகர் செருப்பை எடுத்து அவரை நோக்கி அடிப்பார்களா? செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் இப்படியெல்லாம் கூசாமல் பேச முடியும். அவருக்கு என்ன பதட்டம் என்று தெரியவில்லை. அவர் ஒரு பிரஸ் மீட், ஏன் அவர் இந்த பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு? ஏன்னா சமூக வலைத்தளங்களில் கரூர்னா செந்தில் பாலாஜி என்று சந்தேகம் வருகிறது என்று சிலர் பேட்டி அந்த விளக்கம் கொடுக்க சரி தவறு இல்லை. நான் அவர் பேட்டி கொடுத்து தன் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்ள முயற்சித்தாரா என்று எனக்கு தெரியாது, அது வேற விஷயம். நான் அவர் மீது குற்றம் சாட்ட விரும்பவில்லை. சிலர் பொறுப்பற்ற வகையில் செந்தில் பாலாஜி தான் இதற்கே காரணம் என்கிற வகையில் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் திருமதி பிரேமலதா அவர்கள் கூட குற்றம் சாட்டியிருக்கிறார். திருமதி பிரேமலதா சொல்லி இருக்கிறார், விஜயையும் குறை கூறிவிட்டு ஷூட்டிங் ஒழுங்காக வருகிற விஜய் கூட்டத்திற்கு ஏன் தாமதமாக வருகிறார் என்று திருமதி பிரேமலதா கேட்டிருக்கிறார். கேட்டுவிட்டு அதே பேச்சிலேயே சொல்லியிருக்கிறார், இந்த கலவரத்துக்கு யார் காரணம், இது ஏன் நடந்தது, நமக்கெல்லாம் தெரியாமல் இருக்குமா? கரூருக்குள்ள நடக்குதுன்னா வேற எங்கேயும் நடக்காம, நல்லா கவனிங்க அவங்க சொல்றது,
வேற எங்கேயும் நடக்காமல் கரூரில் மட்டும் ஏன் நடக்குது? அப்போ என்ன காரணம்? அந்த ஊர் மந்திரி 10 ரூபாய் மந்திரி என்றெல்லாம் அவர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை குறிக்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறார். விஜயும் அந்த ஊரில் பேசும்போது இந்த ஊர் ஒரு விசேஷமான ஊர், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட ஆரம்பித்தார். அப்புறம்தான் பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் முழு உண்மை விசாரணையில் தான் தெரிய வர வேண்டும். நான் அரசியல்வாதிகளைப் போல இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்று நான் கூற தயாராக இல்லை. ஆனால் பழியை தூக்கி விஜய் மீது போடுகிற முயற்சி யார் செய்தாலும் அது வெற்றி பெறாது. உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். விஜய் எதற்காக அந்த இதில் வரணும், பிக்சரில் வரணும், எனக்கு புரியல. நீங்கள் பெரிய இடத்தெல்லாம் கொடுத்துருக்கணும். கேட்கும் போதே பெரிய இடத்த கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. அதே மாதிரி போலீஸ் அவர் பேசுகிற இடத்த சுற்றி 200 பேர் நின்று கூட்டத்தை அப்படி தள்ளி நிறுத்தி ரோப் போட்டு பேரிகார்டு போட்டு தடுத்திருந்தா, கட்டையெல்லாம் அமைச்சிருந்த பிரச்சனையே வராது. கட்டையெல்லாம் அமைக்கணும்னு விஜய் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போலீஸ் சொல்லி அவர்கள் செய்ய மறுத்தாங்களா? அந்த உண்மையை சொல்லுங்க. நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணீங்களா இப்படி ஏற்பாடு இருக்கணும்னு? அப்படி ஏற்பாடுகள் இல்லை என்றால் நீங்கள் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யறது நியாயம், முழு வரவேற்கக்கூடிய விஷயம் கூட சொல்லுவேன். நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? போலீஸ் என்ன முயற்சி எடுத்தது? விசாரணை ஆணையம் முன்னாடி தெரிவிக்கணும். இந்த எஸ்ஐடிக்கு சீஃபா திரு அஸ்ரா கர்கா அவர்களை போட்டிருக்கிறார். நேர்மையான அதிகாரி. இந்த ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சியா வந்த பிறகு அவர் நேர்மையாக செயல்பட்ட காரணத்தால் ஓரிரு இடங்களில் இருந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறார். நியாயமற்ற முறையில் அவர் நீங்கள் வெளியேற்றினீர்கள். அவர் ஒழுங்கான பணிபுரிந்தார். எந்த மாவட்டத்தில் பணிபுரிந்தாலும் நேர்மையாக பணிபுரிந்தார். வடசென்னையில் நேர்மையாக தான் பணிபுரிந்தார். திரு சேகர் பாபுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவரை தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணீங்க. மிக நேர்மையான அதிகாரி. அவரை விசாரணை அதிகாரியாக போட்டிருப்பது ஓரளவு நம்பிக்கை ஊட்டுகிறது. அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீது பலருக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அந்த ஆணையம் பற்றி அறிக்கை வெளியிடும் போது என்னென்ன அம்சங்களை விசாரிப்பார், டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்ன என்பதையே வெளியிடாமல் வெறும் சும்மா கமிஷன் என்று இந்த அரசாங்கம் போட்டது. அது எப்படி என்ன விசாரிக்கிறது எனக்கு புரியல. அதை விசாரணை ஆணையம் போட்டு ஆளாளுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா உங்க கட்சியில? எப்படி பேட்டி கொடுக்குறீங்க? ஆகவே தான் சொல்லுகிறேன், அந்த விசாரணை நம்பிக்கை ஊட்டாது. என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கேட்டிருப்பதை போல சிபிஐ விசாரணை நியமிக்கப்பட்டால் தான் முழு உண்மை வெளியே வரும். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். நிச்சயமாக மத்திய உளவுத்துறை இந்நேரம் இறங்கி அறிக்கைகளை கேட்டிருக்கும், விசாரணை தொடங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க இப்ப சின்ன இடம் கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க. அதுக்கு டிஎம்கே ஐடிவிங் சார்பா வந்து அவங்க கேட்ட இடம் சின்னதா இருந்துச்சு, நாங்க அதோட பெரிய இடம் தான் கொடுத்தோம் அப்படி அன்னைக்கு கிளாரிபிகேஷன். இல்லை 3 இடங்களை கேட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்களை நீங்கள் அழைத்து கேட்டிருக்க வேண்டும், இதுல எந்த இடம் வேணும்னு. நீங்கள வேலுச்சாமிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, அதனால அது கொடுத்து நியாயம் இல்லை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க கேட்ட இடம் 3 இடமும் சின்ன இடம் இருந்தா கூட போலீஸ் சொல்லியிருக்கணும், சார் இது அந்த இடத்துக்கு சரியா வராது, இதை விட பெரிய இடம் இருக்கு, அந்த இடத்த பாக்குறீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்கணும். அப்படி செயல்பட்டிருந்தால் அது பொறுப்போடு செயல்பட்ட தன்மையாக பார்த்திருக்க முடியும். ஓகே, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சில கேள்விகள் சில தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு வந்து தலைமை பண்பே கிடையாது, என்ன கட்சி நடத்தீங்க, ஒரு குறைஞ்சபட்ச பொறுப்பு கூட இல்லையா? நான் வந்து மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்த அப்சர்வேஷன்ஸ், அது ஜட்ஜ்மெண்ட் இல்லை, பார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து முழுமையாக மாறுபடுகிறேன். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அவருக்கு முன் இருந்த வழக்கு, அந்த வழக்கு அதன் எல்லையில் கடந்து பேசியிருக்கிறாரோ என்று கூட 1-2 வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படுகிறேன். அதாவது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் திரு விஜய் மீது வைத்த கடுமையான விமர்சனங்கள் ஏற்க இயலாதவை. ஆகவே அதை தாண்டி நான் எந்த நோக்கமும் அவருக்கு கற்பிக்க விரும்பவில்லை. தலைமை பண்பே இல்லைங்கிறாரு, நீங்க வந்து அதுக்கு ஆதரிக்கிறீங்களா? அவர் வந்து தலைமை சிறந்த இல்லை நான் சொல்லுவது, அவர் விஜய் தலைமை பண்புக்கு உரியவரா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும். தேர்தலில் வாக்களிக்க போகிற வாக்காளர்கள் முடிவு செய்ய போகிறார்கள். ஒருவேளை நாளை விஜய்க்கு பெருவாரியான மக்கள் ஆதரவளித்தால் நீதியரசர் கருத்திலிருந்து மக்கள் மாறுபடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே நீதியரசர் கருத்து குறித்து நான் அதிகமாக விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளராக இவ்வாறான அப்சர்வேஷன்ஸ் குறித்து நானும் 1-2 வழக்கறிஞர்களிடம் பேசினேன். அதே போல தொலைக்காட்சியிலே மூத்த வழக்கறிஞர் தமிழ்மொழி அவர்கள் பேசியதையும் கேட்டேன். அவர் வந்து சொல்லியிருக்கிறார், இது நீதிபதிக்கு தவிர்த்திருக்க வேண்டிய வேண்டாத பேச்சு என்று சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை மாண்புமிகு நீதியரசர் அவர்களுடைய அந்த கருத்திலிருந்து முற்றிலும் நான் உடன்படவில்லை என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்போ அவர் இந்த சொன்ன கருத்துக்குமே இந்த விஜய் ரசிகர்கள் வந்து அவரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்கள், அவர் மேலே விமர்சனம் வைக்கிறாரு.
அது எந்த வகையில் இருக்கு? நான் அதை கொள்ளலாம் நான் போக விரும்பவில்லை. நீங்கள் சொன்ன விமர்சனங்களை நானும் பார்த்தேன். ஒரு நீதிபதி வீட்டினுடைய திருமணத்திலே முதலமைச்சர் கலந்து கொள்வது என்பது ஒரு பெரிய தவறான இது கிடையாது. பல நீதிபதிகள் முதலமைச்சராக இருப்பவர்களை, ஆளுநராக இருப்பவர்களை, ஏன் எதிர்க்கட்சி தலைவரை கூட அழைக்கிறார்கள். உடனே அந்த நீதிபதி அந்த கட்சிக்கு வேண்டியவர் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த நீதியரசர் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருவருடைய மகன் என்று சொல்லி அந்த காட்சியெல்லாம் வருகிறது. அதன் காரணமாக நான் பார்க்க விரும்பவில்லை. அவருடைய தீர்ப்புகள் சட்டத்தின் அடிப்படையில் அமைகின்றனவா என்றுதான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர இது மாதிரியான கண்ணோட்டத்தில் நான் அர்த்தம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த வழக்கில் அவர் கூறிய கருத்துக்கள் ஏற்புடையவை அல்ல, அந்த வழக்கிற்கு பொருந்தாதவை என்று சில வழக்கறிஞர்கள் என்னிடத்தில் பத்திரிகையாளர் என்ற முறையில் பேசுகிற போது கருத்து தெரிவித்தார்கள். நானும் அவரது கருத்துக்கள் குறித்து வியப்படைகிறேன். அவர் அவ்வாறு பேசியது குறித்து எனக்கு வியப்பு தான் ஏற்படுகிறது. இப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னார், முழு பொறுப்பும் அரசு தான் காரணம், அரசு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. விஜய் எந்த பக்கமே சாடலை. இது எங்கே போகுதுன்னா இந்த கூட்டணி கலைக்கிறதுக்கான முயற்சியா அப்படிங்கிற பேச்செல்லாம் வருதுல்ல சார்? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு இன்னொரு கட்சி தனக்கு போட்டியாக வளர்கிற கட்சி என்று கருதாமல் அந்த கட்சி என்ன இருந்தாலும் அதிமுகவுக்கு சவால் விடுகிற வகையிலே வளர்ந்து வருகிறது. சொல்லப்போனால் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதுவரை மேற்கொண்டு வந்த பிரச்சாரங்களில் தனக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வருகிற தேர்தலில் போட்டி என்கிறார். அதாவது அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட அவர் அதை கணக்கில் கொள்ளாமல் தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். அதன் காரணமாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் கடந்த ஓரிரு மாதங்களாக விஜய் கட்சியையும் சேர்த்தே தான் விமர்சித்து வந்தார்கள். ஆனாலும் கூட ஒரு கரூரில் நடைபெற்ற ஒரு பெரும் துயரம், அந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாத ஒரு சம்பவம், பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் பொதுமக்கள் மனதிலும் அரசியலில் இருக்கின்றவர்களுடைய உள்ளங்களிலும் எழுகின்றது. அந்த சந்தேகங்களுக்கு ஒரு பதில் கிடைக்க வேண்டும், இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற வகையில் எதிர்க்கட்சி தலைவர் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது அரசியல் ரீதியான கணக்குகள் இருக்குமா என்று கேட்டால் இருக்கலாம். அரசியல் ரீதியாக விஜய் கட்சியினர் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பரிவாக அவர்களும் வரவேற்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கூறியதை வரவேற்கிறார்கள். அவருடைய கூட்டத்திற்கே போய் கொடியசைத்து வரவேற்பு தெரிவித்தார்கள் என்று கூட நாம் செய்திகளை பார்த்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்களுக்கு விளைவு அதுவாக இருக்கலாம். ஆனால் அவர் எழுப்பிய கேள்விகள், அவர் இந்த அரசாங்கத்தை நோக்கி எழுப்புகின்ற கேள்விகள் நியாயமானவை, வலுவானவை. குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் பற்றி. ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம், அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பது மாதிரி, இந்த சம்பவம் நடந்தவுடன் அத்தனை பேர் ஓடுகிறீர்களே, 50-60 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தார்களே, எத்தனை பேர் போனீர்கள் என்று கேட்கிறார். அந்த மக்களை போய் முதலமைச்சர் பார்த்தாரா? துணை முதலமைச்சர் போய் பார்த்தாரா? இங்கே போய் பார்த்தார், அடுத்து உடனே துபாய்க்கு போயிட்டார், அங்கே இருக்கிறார், ஓய்வில் இருக்கிறார். அது வேறு விஷயம். கள்ளச்சாராய சம்பவத்தின் போது நடந்தீர்களா? வேங்கைவேலில் போனீங்களா? இந்த ஏர் ஷோ நடந்தது, அங்கே இது மாதிரி பண்ணீங்களா? ஆகவே இது ஒரு பெருந்துயரம். இருந்தாலும் கூட இதில் அரசியல் லாபம் தேடுவது நீங்கள் தானே தவிர மற்றவர்கள் அல்ல. விஜய் மேல பழிய போட்டு அரசியல் லாபம் தேடலாம்னு திமுக தான் நினைக்குது. எடப்பாடி பழனிசாமி சொன்னா உடனே அவருக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. அண்ணாமலை சிபிஐ விசாரணை வேணும்னா அண்ணாமலைக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. ஆகவே இந்த விவகாரத்தில் திமுகவிடம் தான் மற்றவர்களை விட அதிக பதட்டம் தெரிகிறது. விஜய்க்கு வர்ற ஓட்டு எல்லா கட்சியிலிருந்தும் புடுங்குவார் ஓட்டை. அதனாலதான் இவங்களுக்கு விஜய் மேல காண்டு. விஜய் தூக்கி எப்படியாவது சொன்னது நீங்க யோசிச்சு ஒரு சிந்திச்சு செயல்படுங்க விஜய்லாம் சொல்றாரு. சரியான விஷயமா? யாரு? திருமாவளவன் சொல்றாரு. இல்ல, அதற்கு முன்னாடி அவர் சாடி இருக்கிறார். ஏன் நீங்க வழக்கு போடல, கைது பண்ணலன்ற அளவுக்கு போயிட்டார். திமுகவுக்கு என்ன சொல்றது, ராஜாவை விட ராஜ விசுவாசி அதிகமாக இருக்கிறார். அவர் அந்த ஆளுங்கட்சிக்கு விசுவாசம் அதிகமாக காட்டுகிறார். ஏன்னா ஒரு 4-5 சீட்டு கூடுதலாக கொடுக்க மாட்டாங்களான்றது கூட காரணமாக இருக்கலாம். ஆகவே மிக கூர்மையாக விமர்சனங்களை அரசை நோக்கி எழுப்ப வேண்டியவர், கேள்விகளை எழுப்ப வேண்டியவர். எந்தெந்த தருணங்களில் எழுப்பி இருக்க வேண்டுமோ அப்போதெல்லாம் எழுப்பாமல் மௌனம் காத்தவர். இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச எதிர்க்கட்சி உணர்வு கூட திருமாவளவனுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் போராடுவதற்கு, நியாயமான பிரச்சனைகளுக்கு போராடுவதற்கு ஜனநாயகபூர்வமான உரிமை இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னார்.
இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தோழர் சண்முகமும் சொன்னார், வலுக்கட்டாயமாக போராடிய ஆசிரியர்களை கைது செய்தீர்களே, இது ஒடுக்குமுறை நடவடிக்கைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் திருமாவளவன் வாய் திறந்தார? வாயே திறக்கல. என்னன்னா அறிவாலய வாசல்லே இருக்காரு போல இருக்கு. திமுகவுக்கு ஆதரவா பேட்டி கொடுக்கிற சந்தர்ப்பங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறாரே தவிர அரசாங்கத்தை விமர்சிப்பதில்லை. ஆகவே விஜய் குறித்த அவரது விமர்சனங்கள் பொருட்படுத்தத்தக்கவை அல்ல என்பது என் கருத்து. இப்போ இந்த விஷயத்தை வச்சு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு தந்திரமா வேலை செய்யறாரு, புலனாய்வு மாதிரி வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. டிடிவி சொல்றாரு, இவரு முதல் டைம் வந்து டிஎம்கேக்கு ஆதரவா பேசுறாரு. என்ன விஷயம்? திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த விஜய் விவகாரத்தில் அவருடைய கருத்து எனக்கு வியப்பை அளித்தது. திமுக அரசு குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியாயமாகத்தான் செயல்படுகிறார், நியாயத்தை தான் பேசுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். திமுக அரசு ஏன் காவல்துறை பெரும் கூட்டம் கூடக்கூடிய விஜய்க்கு உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் அளித்தது, அதிகமான மருத்துவர்களை கொண்டு நடவடிக்கை எடுத்தது, சிகிச்சை அளிப்பதற்கு, இவற்றையெல்லாம் பாராட்டியிருந்தால் நான் வரவேற்றிருப்பேன். நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசு இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே காட்டிய வேகம், மருத்துவ குழுவை கூடுதலாக அனுப்பியது, மற்ற விவகாரங்கள், இதையெல்லாம் நான் வரவேற்றிருக்கிறேன். சம்பவம் குறித்து எனக்கு கேள்விகள் இருப்பது தனி. ஆனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கருத்தை தெரிவித்தாரோ என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துகிற முயற்சியில் அவர் என்னென்ன செய்ய தவறி வருகிறார் என்கிற விமர்சனம் தனி, இது தனி என்றுதான் அவர் பிரித்து பார்க்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருகிறாரா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலும் கூட. ஆனால் கரூர் சம்பவத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி சரியாகத்தான் செயல்படுகிறார் என்று நான் பார்க்கிறேன். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் கொண்டு வர முயற்சியா இல்ல கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்களா? கூட்டணிக்கு வர நான் அந்த நோக்கத்தோடு ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள் என்று கருதவில்லை. ஆனால் அதுவும் நோக்கமாக இருந்தால் அதில் தவறில்லை. கொள்கை அரசியல் எதிரின் கொள்கை எதிரின்லாம் சொல்றாரு, எப்படி பாஜக இல்லை, அதை நாம் விஜய் அவர்களிடம் அவர் அந்த முடிவை எடுத்தால் அதன் பிறகு கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது கட்சியை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று கருதுகிறது என்கிற எண்ணம் திரு விஜய் மனதில் ஏற்படுமானால் அதற்கு அந்த எண்ணத்தை, அந்த முயற்சியை முறியடிப்பதற்கு விஜய் என்ன வேண்டுமானாலும் செய்வார். செய்வதற்கு அரசியல் ரீதியாக அவருக்கு உரிமை இருக்கிறது. அப்படி செய்தால் அது விவேகமான முடிவாகவும் இருக்கும். திமுகவை வரவிடக்கூடாது, அதற்காக பாஜக அதிமுக கரத்தை பலப்படுத்தினாலும் பரவாயில்லை என்று விஜய் முடிவெடுத்தால் அந்த முடிவை அவர் எடுப்பதற்கு அவருக்குரிய நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் எப்படி விஜய் கட்சியை முடக்கலாம் என்று திமுக அரசு கருதுகிறதோ என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். நிச்சயமாக அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட நான் பார்க்கிறேன். ஆட்சியின் போக்கும் அப்படித்தான் இருக்கிறது. விஜய் வளர்ந்து வருகிறார், இதை வளரவிடக் கூடாது என்று திமுக கருதுகிறதோ என்ற சந்தேகம் வலுவாக ஏற்படுகிறது. அவருக்கு விதிக்கிற தடைகள், அவரை பற்றி கட்டவிழ்த்து விடப்படுகிற பிரச்சாரங்கள், அவதூறு பிரச்சாரங்கள், தனிநபர் விமர்சனங்கள், திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற திமுக ஆதரவாளர்கள் என்ன செய்கிறார்கள்? விஜய் வளர்ந்து வருகிற சக்தி, அதை நொறுக்க வேண்டும். அதே போல் அவருடைய தனிநபர் இமேஜ், அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும், தனிப்பட்ட முறையிலும் தாக்க வேண்டும் என்று இறங்கி விட்டார்கள். அவர்கள் எல்லாம் யார்? திமுக பக்கம் நிற்பவர்கள், திரு ஸ்டாலின் அவர்களை தூக்கி பிடிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விஜய்க்கு எதிராக ஒன்று சேரும் போது திமுகவை வீழ்த்துவேன், அதற்காக நான் யாருடனும் வேண்டுமானாலும் சேருவேன் என்ற விஜய் முடிவெடுத்தால் அந்த முடிவிலே நாம் குறை காண முடியாது. அதற்கான வாய்ப்பு வருகிறதா என்பதை அடுத்த சில மாதங்கள் நமக்கு தெரிந்துவிடும். இது நடக்கும்போது அதிமுகவுக்கும் ஒரு பிரச்சனை தானே இருக்கும். என்ன பிரச்சனை? என்ன புரியவில்லை. விஜய் அதிமுக கூட இணையராக இருக்கும்போது அதிமுக தாண்டி விஜய் வளர்ந்து போவார், 2வது கட்சியா வருவார், அவங்களுக்கு அந்த இது இல்லை, அது நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தீர்கள் என்றால் வலிமையான எதிரியை வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணி அவசியம் என்பதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் தனித்தே சட்டமன்ற தேர்தலிலே 2016 போட்டியிட்டு வெற்றி கண்டார். ஆனால் 2011 திமுகவை வீழ்த்த தேமுதிகவுடன் கரம் கோர்த்தார். விஜயகாந்த் அவர்கள் கரம் கோர்த்தார். விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். ஆகவே வலிமையான பொது எதிரியை வீழ்த்துவதற்கு சரியான முடிவை எடுப்பதுதான் அரசியலில் விவேகமான செயலாக இருக்கும்.
தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும் ஆளுநர் கேட்ட கேள்விக்கு மக்கள் விரோதாட்சி நடத்துகிற பாஜக மேலே போராடும், ஆர்எஸ்எஸ் மேலே போராடும் அப்படின்லாம் சொல்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன சார்? இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு, பாசிச அரசு அப்படி இப்படின்னு மக்களை பயமுறுத்தியே ஓட்டு அரசியல் நடத்தலாம்னு நினைக்கிறார். இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. எதுக்கெடுத்தாலும் பாஜக பூச்சாண்டியை காட்டியே இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை, அதாவது லா அண்ட் ஆர்டர் மிக மோசமாக இருப்பதை, மக்களை சொத்து வரியை உயர்த்தி கசக்கி பிழிந்ததை, மின்சார கட்டணத்தை மாற்றி அமைத்து மக்களை சித்திரவதை செய்ததை, அரசாங்க ஊழியர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கியதை, மாணவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கியதை, இப்படிப்பட்ட கோபங்கள் எல்லாம் திரண்டு வராமல் இருக்க பாஜகவை காட்டியே இங்கே அரசியல் வண்டியை ஓட்டலாம் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். இந்த 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 விவகாரங்கள் இருக்கிறல்லவா, மக்களை எந்தெந்த வகையில் ஏமாற்றினீர்கள் என்கிற எதிர் பிரச்சாரத்தை அதிமுகவும் பாஜகவும் முன்னெடுக்கும். ஆகவே நீங்கள் ஆளுநருக்கு பதில் சொல்லி மத்திய அரசு மீது பழியை தூக்கி போட்டு ரொம்ப நாள் அரசியல் நடத்தவே முடியாது. நீங்க என்ன கிழிச்சிங்க செஞ்சீங்கன்றத ஒரு 4-5 சொல்லி மக்கள்கிட்ட ஆதரவு கேளுங்க. மீதி இருக்கிறத எப்போ செய்யறோம்னு சொல்லுங்க. ஆகவே மத்திய அரசு மீது மட்டுமே பழி போட்டுக்கொண்டு வண்டியை முதலமைச்சர் ஓட்ட முடியாது. உங்க வண்டியில ஒரு டயர் பஞ்சர், ஒரு பக்கம் போல்ட் கழண்டிருக்கு, சட்டம் ஒழுங்குன்ற டயர் பஞ்சர், இன்னொரு பக்கம் போல்ட் கழண்டிருக்கு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இதெல்லாம் வண்டி ஆடிக்கிட்டே இருக்கு. கூட்டணி வச்சு ஸ்டெப்னி மாதிரி போட்டு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆகவே முதலமைச்சர் மத்திய அரசு மீது பழி போடுவது என்பது கொஞ்ச நாள் ஓடும். ஏன்னா மீடியா, உங்களுக்கு பெரும்பாலான மீடியா ஒத்து ஒதுகிற மீடியாவா இருக்கு. ஆனால் அது நீண்ட நாள் ஓடாது. மக்கள் முடிவெடுத்து தூக்கி எறிய முடிவெடுத்த பிறகு அந்த முடிவுக்கு வந்தார்களானால், எதிர்பக்கம் வலிமையான கூட்டணி உருவாகிவிட்டால் இந்த பிரச்சாரம்லாம் காணாமல் போயிடும். ஓகே சார், நேரத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நன்றி.